ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் தாலுகா கலங்கல் அப்படிங்கிற வில்லேஜ். இது அதாவது சுரண்டையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டரும் ஆலங்குளத்திலேருந்து ஒரு 25 கிலோமீட்டருமாக இருக்கிற கலங்கல் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. தென்காசி மாவட்டம். மொத்தம் இதில் 7 ஏக்கர் 30 சென்ட் இருக்குதுங்க. நல்ல செம்மண் மண்ணை பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு. நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கக்கூடிய மரம் சுமாராக ஒரு 130-140 மரம் இருக்கும். இது இப்போ வச்சு விட்டு இப்போ பாருங்கள் கா பிடிக்க புறப்பட்டு பார்த்தீங்களா, இப்போது கா பிடிக்கக்கூடிய கண்டிஷனில் இருக்குது. வராமலும் மீதியான 600 சுமார் 600 மரங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நல்ல காய் பலன் உள்ள மரம். ஆக 7 ஏக்கர் 30 சென்டில் சுமாராக ஒரு 1.5 ஏக்கர் இந்த மாதிரி பூ வரக்கூடியதுமாக இருக்கும் மரங்களும், மீதியான மரங்கள் எல்லாம் நல்ல காய்பலன் உள்ள நல்ல காய்பலன். அதாவது இந்த மண்ணுக்கு உங்களுக்கு நல்ல காய் பிடிக்குது. ஸோ நல்ல ஒரு வருமானம் உள்ள நல்ல ஒரு வருமானம் உள்ள ஒரு தோப்பு இது. ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா மிக குறைந்த அளவில் தென்காசி மாவட்டத்தில் ஏக்கருக்கு 30 லட்சம் ரூபா. சென்டோட விலை வேற 30,000 தான். நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கிணறு ஒன்று இருக்குதுங்க. நல்ல பார்டர்லாம் சைடெல்லாம் கட்டி எடுத்து நல்லா கிளியராக வச்சுருக்காங்க. போர் பார்த்தீங்கன்னா 4 போர் இருக்குது. இந்த போரில் உள்ள தண்ணியும் நார்மலாக டே டைம் அடித்து பகல் நேரத்தில் இதை உள்ள தண்ணி, ஏன்னா அது இந்த கரண்ட் உங்களுக்கு வேஸ்ட் இபி. ஸோ அது ஃப்ரீயாக இருக்கிறத ஏன்னா இந்த இடங்களில் போர்லேருந்து எடுத்து தண்ணியை உள்ள விட வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை கிடையாது. ஏன்னா அந்த இடங்களில் தண்ணி எப்போவுமே உங்களுக்கு தென்காசி மாவட்டம் ஒரு செழிப்புள்ள மாவட்டம், நல்ல ஒரு செழிப்புள்ள மாவட்டம் தென்காசி மாவட்டம். அதனால தான் தென்காசி மாவட்டத்தில் விரும்பி கேட்டு வராங்க. ஸோ திருநெல்வேலியை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். காரணம் தண்ணி செழிப்பு. 4 போர் வச்சுருக்காங்க. 4 போர்லையுமே நல்ல தண்ணி இருக்குது. கிணறு ஒரே கிணறு. ஸோ அதுக்கு ஈக்குவலாக ஒரு இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. இந்த இபி ஃப்ரீ சர்வீஸை அவங்க தேவைக்கேற்ப மாற்றிடுவாங்க. போர்லேருந்து எடுத்து விடும்போது லைனை மாற்றி விட்டுருவாங்க. அடுத்து கிணற்றிலிருந்து உங்களுக்கு லேண்டு முழுவதும் 7 ஏக்கர் 30 சென்ட் உங்களுக்கு நல்ல சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே காணிச்சேன். ஆங்காங்கே பிவிசி பைப்பு கம்ப்ளீட் அண்டர் கிரவுண்டில் கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துலையும் வால்வு வச்சு மேலே எடுத்து அதில் பல சின்ன வகையிலான அந்த டியூப் ஒவ்வொரு தென்னையினுடைய வேர்பகுதிக்கும் போகும்படியாக செட்டப் பண்ணியிருக்காங்க. நல்லா பார்த்து பிடிச்சு, அதாவது நல்ல பராமரிப்பு. நீங்கள் தோப்பை பார்த்தாலே தெரியும். மற்ற இடங்களில் தோப்பை பார்க்கும்போது உங்களுக்கு தோப்புக்குள்ளே புல்லும் செடிகளுமாக வளர்ந்துருக்கும். ஆனால் இந்த தோப்பை நீங்கள் பார்க்கிங்க உள்ளுக்க கிளியராக சுத்தமாக இருக்குது. கார் அவங்களுக்கு கிணறு வரைக்கும் வரக்கூடிய அளவில் நல்ல அரேஞ்ச்மெண்ட். பார்த்தீங்களா எவ்வளோ நல்ல வேலை செய்யுது. நல்ல கிளியராக வச்சுருக்காங்க தோப்பை. நல்ல அதுக்கு தகுந்தபடி நல்ல காய் பலன் இருக்குது. நல்ல நல்ல பராமரிப்பு. ஒரு புல்லு கூட உங்களால் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு நல்லா வச்சுருக்காங்க. நல்ல மண்ணுங்க, நல்ல மண். இந்த ஏரியா நல்ல மண். பஸ் ரோட்டில் இருந்து ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் இருக்குது. மண் ரோடு அது வரைக்கும். அதாவது உள்ளுக்கு கொஞ்சம் காற்றாடி இருக்குது, அந்த காற்றாடி பாதை. ஸோ நம்ம இடத்துக்கு பிறகு அதோடி நம்முடைய இந்த பாதை எண்ட் ஆயிடும், அதோடி முடியுது. அதுக்கு பிறகு இல்லை. நம்ம கார் நிற்க பார்த்தீங்களா, கார் நேரே நம்ம லேண்டில் டச் ஆகும். ஸோ நல்ல ஒரு அருமையான ஒரு இடம், நல்ல காய் பலன் உள்ள குறைந்த விலையில் இருக்குது. இங்கெல்லாம் 40 ரூபா 45 ரூபா விலை இருக்காங்க. பணத்தோட அர்ஜென்ட் அவங்களுக்கு இருக்கிறனால மட்டும்தான் இந்த அளவுக்கு விலை குறைவாக வந்திருக்கு. தேவையானால் கால் பண்ணுங்கள், இடத்த கொண்டு காணிக்கிறோம். இடம் பிடிச்சிருந்தால் ரொம்ப குறையாது, ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.